ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் தென்னை மரங்கள் அடியோடு வெட்டப்படும் நிலை விவசாயிகளை கண்ணீர் விட வைத்திருக்கிறது. கோவை மாவட்டத்தில் தென்னை சாகுபடி மிகவும் பிரதானம். மாவட்டம் முழுவதும் 91,809 ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை மரங்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் போதிய தண்ணீர் இன்றி தென்னை மரங்கள் கருகே வெட்டும் அவலநிலை உருவாகியுள்ளது. சுமார் 50% தென்னை மரங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 15% மரங்கள் வெட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த வறட்சியினால் தென்னை மரம் காஞ்சிருச்சு, வாழைப்பயிர் காஞ்சி போச்சு, அதே மாதிரி நெற்பயிர் பூரா கறி ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அணைக்கட்டு டேமேஜ் ஆகி உடஞ்சி அதில் நெல் பயிர் போன வருஷம் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்ற நெல் இன்றைக்கி ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கூட விற்க முடியல. அதில் பார்த்தா 2 லட்சம். அதே மாதிரி மாடுகண்ணுக்கும் கூட தண்ணி இல்லை, டேம்லேயும் சுத்தமாக இல்லை, ஆற்றுலேயும் தண்ணி நிறுத்திட்டாங்க. இப்போ மாடுகண்ணுக்கும் கூட தண்ணி இல்லை. இப்போ விவசாயிகள் பயங்கரமான துயரத்தில் இருக்கிறாங்க. வறட்சி நிலவி வரும் சூழலில் தென்னை மரங்களை காக்க 1,200 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரை தண்ணீரை விலைக்கு வாங்கி தென்னை மரங்களை காக்க விவசாயிகள் போராடி வருவதாகவும், தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளின் இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு விவசாய கடனை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கிராமங்களில் உள்ள பொது கிணறுகளில் விவசாய பயன்பாட்டிற்கு தண்ணீர் எடுக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்னை மரங்கள் சுத்தமாகவே அழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50% மேற்பட்ட தென்னை மரங்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் தேங்காய் விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சது. இந்த சூழ்நிலையிலும் தேங்காய் விலை குறைவாக இருக்குது. தென்னை விவசாயம் ஏற்கனவே 10-15% மரங்கள் வாடல் நோய் மற்றும் குருத்தலுகள் மற்றும் சருகுநீக்கல் நோயினால் பாதிக்கப்பட்டு 10-15% மரங்கள் வெட்டப்பட்ட சூழ்நிலையில் மீதி இருக்கிற மரங்களையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இப்போது நிலவிட்டிருக்கு. 4 நாள் 5 நாட்களுக்கு ஒரு முறை தான் இப்போ தண்ணி விட முடிய சூழல் தென்னைக்கு இருக்குது. அது இல்லாமல் டிராக்டரில் லாரியில் தண்ணி வாங்கி ஊற்றினா அதே 2,000-3,000 ரூபாய்க்கு மேலே ஒரு டிராக்டரில் லாரி தண்ணி வருது. இப்போ எந்த சூழ்நிலையும் இந்த தென்னை மரங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. வறட்சியால் வாடும் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் வகையில் மிக முக்கிய திட்டமான ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும், இதனால் ஆண்டுதோறும் சுமார் 30 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலப்பது தடுக்கப்படும் என்றும் கூறுகின்றனர் விவசாயிகள். இதற்கும் தமிழக அரசு கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று தென்னை மரங்கள் மீண்டும் உயிர் பெறும் என்கிறார்கள் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சிவபிரசாத். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.